சிபிஐ விசாரணை என்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதன் அடிப்படையில் நடக்கிறது என்றாலும் கூட இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கான ஆர்கே ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த சூழல் காலம் இது எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்குள்ளாக்குறாரு. பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல வந்து என்கொயரி, ப்ரிலிமினரி, ஃபைனல் அப்படின்றத நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா ப்ரிலிமினரி அப்படின்றது அன்னைக்கு அவங்க ஆர்டர் ஆன உடனே அவங்க கிரவுண்டுக்கு போனது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் என்ன ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை பொறுத்து வந்து யாரெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க பார்த்தா அவங்க என்கொயரி கூப்பிட போகிறாங்க. இந்த என்கொயரியில் என்னென்ன பேர்கள் வருது இல்லை என்னென்ன விஷயங்கள் வருதுன்றதை பொறுத்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இதர் ஃபிசிக்கலாக இருக்கிறதோ இல்லை ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதோ இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இன்றைக்கி என்கொயரி முடிஞ்சிருச்சு, இவங்க இதே ஆட்களை வந்து மறுபடியும் என்கொயரி பண்ண மாட்டாங்க, புதிதான ஆட்களை என்கொயரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே நிர்ணயம் பண்ண முடியாது. அது என்கொயரி ஏஜென்சியோட நெசசிட்டி தேவைகளை பொறுத்து இருக்கு. அது அவர்களுக்கு என்ன ஆவணங்கள் தேவை, என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்றத பொறுத்து. ஸோ அதனால இன்னைக்கு என்கொயரி ஆன்கோயிங் அப்படின்றது மட்டும்தான். என்கொயரி க்ளோஸ் ஆகல, கன்க்ளூஷன் எதுவும் டிரா பண்ணல அப்படின்றது சரியான விஷயம். ஸோ அதை தாண்டி அடுத்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை வந்து அரசியலாக பார்க்குறவங்க வந்து எனக்கு வந்து அந்த பார்வை தவறாக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னா கரூரில் வந்து கூட்டம் நடந்தது, அன்னைக்கு தவறு அப்படின்றதுக்கு 2 டிஃப்ரெண்ட் நரேஷன்ஸ் இருந்தது. ஒன்று, தாவேக்கா வந்து கூட்டத்தை சரியாக நடத்தியிருக்கணும், கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அவங்க தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு. இது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அவர்கள் தேவையானவற்றை கொடுக்கவில்லை அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன். இது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பிளேம் பண்ணிக்கிட்டு இது வந்து நெக்லிஜென்ஸ் இல்லாம சிலர் முயற்சி செய்திருப்பார்களோ இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிய சில காரணங்கள் அந்த டைம் பீரியட்ல. ஸோ அதை வந்து சிபிஐ என்கொயர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படின்றப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இங்கே ஸ்டேட் ஏஜென்சிஸ் வந்து ஃபேராக டிரான்ஸ்பரண்ட்டாக என்கொயரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை இருந்த காரணத்தினால தான் தாவேக்கன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அவங்க வந்து வேற ஏஜென்சி தேவை, நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் அவங்களே மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ப்ளஸ் சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுன்றது ஒரு ஆட் இன்டர்ம் ஆர்டராக கொடுக்கப்பட்டது. தமிழக அரசுமே வந்து அன்னைக்கு அது அவசரம் அப்படின்னு நினச்சிருந்தா உடனே கவுண்டர் ஃபைல் பண்ணி உடனே இல்லை நீங்கள் என்கொயரி ஏஜென்சியை மாற்றணும்னு சொல்லியிருக்கலாம். அவங்க கவுண்டரே வந்து நிறுத்தி நிதானமாக டிசம்பரில் தான் அவங்க லேட்டர் ஆன் தான் ஃபைல் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க அவசரமாக அதை மாற்றணும் அப்படின்னு அவங்களும் கேட்கவும் இல்லை. ஸோ அந்த ஒரு பொசிஷனில் என்கொயரி இன்னைக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம்.